அன்பாத்ம சொந்தங்களே, நான் உலத்திக் கொண்டிருக்கும் பூலோகத்தில் உலவிக் கொண்டிருக்கும் காளியின் மறு அவதாரம். இன்னொன்று பார்க்க போனீங்கன்னா, ராமகிருஷ்ண அடிகளாருடைய துணைவியார் சாரதா தேவியார் அம்மையாரின் மறு உருவம். நான் உண்மை, இவங்க என்னுடைய ஜெராக்ஸு. ஆனால் உங்கள் மனதில் இருக்கும் எந்த வேதனையாக இருந்தாலும் சரி, பிள்ளை பெறும் பாக்கியம் இல்லாமல் இருந்தாலும் சரி, திருமணம் நடக்காமல் இருந்தாலும் சரி, உடல் பிணிகள் எதுவாக இருந்தாலும் சரி, அம்மாவை தங்கள் கையாலே வத்திய தூபதீபம் காட்டி நீங்கள் தரிசனம் செய்தால் கண்டிப்பாக அம்மா அவர்கள் அனைத்தும் நடத்தி கொடுப்பார். நான் தான் இவள், இவள்தான் நான். சாதாரண ஒரு மனிதன் எத்தனை லட்சாதிபதியாக இருந்தாலும், கோடீஸ்வரனாக இருந்தாலும், மில்லியன்பதியாக இருந்தாலும், பேரும் மதிப்பும் பணம் புகழும் உயர்ந்த மனிதராக இருந்தாலும், தானுடைய சிலையை தானே வடிவமைத்து பூஜிக்க கண்டிப்பாக முடியாது. அது பிரார்த்தித்த வேண்டும், பரம்பொருளின் உத்தரவு வேண்டும். இப்படித்தான் அன்பு ஆத்ம சொந்தங்களே, அந்த சிலையும் நாம் வடிவமைத்து கொண்டு நம்முடைய பந்தாவை காட்டிக்கொள்வதற்காக அல்ல. இது செய்யப்பட்ட சிலை சுவிட்சர்லாண்டில் இருக்கும் ஒரு பக்தருக்கு மானிஷமாக சென்று காளி தேவியார் பேசி அவருடைய ஆத்மாவிடம் பல உண்மைகளை உணர்த்தி, ஆத்மசித்தர் நாகம்மா என்கிற ஒரு பெண் அவதாரத்தில் உலவிக்கொண்டு இருக்கும் நான் காளியின் மறு அவதாரம். அவளுக்காக, அதாவது எனக்காக ஒரு சிலை நீ வடிவமைத்தால் உன் வாழ்க்கையில் நீ மோட்சம் அடைவார் என்று கனவில் தோன்றி கூறி, அந்த பக்தர் ஒரு வெப்சைட்குள்ளே சென்று என்னுடைய ஃபோட்டோவை டவுன்லோட் பண்ணி, இதை வடிவமைக்கக்கூடிய இடம் எங்கே உள்ளது என்று கூகுளில் சர்ச் பண்ணி, இதற்கு உகந்த இடம் சாமிமலை, அதாவது கும்பகோணத்தில் தான் இது வடிவமைக்கும் பற்றையும் இது வடிவமைக்கும் தாய் வீடும் அமைந்துள்ளது என்று கூறி, அவர் அந்த கூகுளில் சர்ச் பண்ணி அந்த விலாசத்தை எடுத்து சாமிமலை கும்பகோணத்தில் அருகாமையில் வாடகை கட்டிடத்திலே மிக கஷ்டத்தோட, மனைவி பெங்களூர் மாநிலத்திலேயும் கணவர் தமிழ்நாட்டுக்குள்ளேயும் இருந்து கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு சிங்கப்பூர், மலேசியா அடுத்த கண்டங்களுக்காக சிலைகள் வடிவமைத்து அனுப்பி கொண்டிருந்த ஒரு ஆத்மாவை தேர்ந்தெடுத்து அங்கே இந்த புகைப்படத்தை அனுப்பி, இவர்கள் அடுத்த ஜென்ரேஷன் உணர்ந்து கொள்ளும் அளவிற்கு உலகத்தில் ஜனனம் செய்து கொண்டிருக்கும் ஆத்மசித்